கர்த்தர் நல்லவர். ஆமென். மார்க் 12வது அதிகாரம் 41வது வசனத்துல இருந்து 44வது வசனம் வரைய ஒரு சம்பவம் இருக்கு. இயேசு ஜெப ஆலயத்துல காணிக்கை போடுகிற இடத்துல உட்கார்ந்து மனிதர்கள் காணிக்கை போடுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நிறைய ஐஸ்வர்யவான்கள் தங்க கிட்ட இருந்து அதிக பணத்தை கொண்டு வந்து போட்டாங்க. அதே சூழ்நிலையில ஒரு ஏழை பெண்மணி வந்து அவங்க கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் போட்டாங்க. அதாவது எப்படி குறிப்பிடப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு துட்டுக்கு இணையான 2 காசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கான நடைமுறையில பார்த்தோம்னா 2 ரூபாங்கிறது ஒரு துட்டா நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா 2 காசுங்கிறத 2 ரூபான்னு எடுத்துக்கலாம். அதாவது 2 ரூபாய் போடுறாங்க, அது 2 காசா போடுறாங்க. இவங்களை பார்த்துட்டு இயேசு தம்முடைய சீசர்கள்ட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இருக்கிறதுல இருந்து எடுத்து போட்டாங்க. இவளோ தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்து தேவனுக்குன்னு கொடுத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு எதை சொல்லுகிறார் அப்படின்னா இருதயத்தை சொல்லுகிறார். அதாவது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இருதயம் அந்த ஏழை பெண்மணிகிட்ட இருந்தது. காசு முக்கியம் இல்ல, தேவன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தாங்கிட்ட இருக்கிற காரியத்தை வைத்து தேவனை கனப்படுத்தக்கூடிய விதமா இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இதே போல இன்னொரு சம்பவமும் இருக்குது. இயேசு ஒரு பிரயாணம் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மனிதன் வந்து நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது இயேசு ஒரு சில காரியங்களை சொல்றேன். இது எல்லாமே நான் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேங்கும் போது அப்போ உங்ககிட்ட இருக்கிறத வித்து தரித்திரர் கூடுன்னு சொல்லும் போது அவன் துக்கமுகமாய் போனவன் திரும்பி வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் தன்னிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை அந்த பணத்தை பெருசா பார்த்தான். பணம் முக்கியமான்னு கேட்டா பணம் முக்கியம்தான். ஆனா பணத்தின் மேல இருக்கிற ஆசை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க அந்த பணத்தாசையே தடையா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. தேவன் பணத்திற்கோ ஐஸ்வர்யத்திற்கோ எதிரானவர் கிடையாது. ஏன்னா ஆதியில இருந்தே தேவன் தம்மை விசுவாசிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராக தான் இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தையே சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு. அப்ப இங்க சம்பவம் வந்து தேவனுக்கு ஐஸ்வர்யம் பணம் பிடிக்காது அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு மனுஷன் பணத்தின் மேல ஆசை வைத்திருக்கிறானோ அவன் தான் தேவன் அருளுகிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க அவனே தன்னுடைய ஆசையினால தடையா நிற்கிறான். அதனால இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்னா பணத்தின் மேல இருக்கிற ஆசையை தூக்கி போட்டுருங்க. பணம் உங்க வாழ்க்கைக்கு முக்கியம்தான், அது தேவன் தருவார். தேவன் மேல நம்பிக்கை வைங்க, தேவன் மேல விசுவாசம் வைங்க. தேவன் என்னை எல்லா வித கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பார். இப்ப என்கிட்ட இருக்கிறது நாளைக்கு அழிஞ்சு போகலாம், ஆனா தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வார்த்தைகளும் என்னைக்குமே அழியாமல் இருந்து என்னை வாழ வைக்கும், என்ன உயர வைக்கும் அப்படின்னு தேவன் மேல விசுவாசம் வைங்க. அந்த விசுவாசம் உங்களுடைய இக்கட்டு காலத்தில் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து ஆசீர்வாதமாய் வாழும்படியாக அவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும்.